ஹலோ எவ்ரிவன், வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் கிவ்அவே கிஃப்ட்டோட இன்றைக்கி வீடியோ ஆரம்பிச்சிடலாங்க. சலதோஷம் முடிச்சுக்கிச்சுங்க, அதனாலே என்னால் பேசி வீடியோ போட முடியலை. அதனால் சரி, ஓரளவுக்கு சரியாயிடுச்சு, இன்றைக்கி வீடியோ தொடரலாம் அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்கேங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் நம்பர் கொடுத்துருங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லைக் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருக்கணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் போடாமலேயே நீங்கள் லைக் நம்பர் கொடுக்குறீங்க. இந்த 1 கிராம் ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் பயன்படுத்த முடியாதுங்க. ஒன்லி பார்ட்டி வேர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ரியல் கோல்டு மாதிரியே தான் அங்கே இருக்கும். சூப்பராக இருக்குங்க. ப்ளஸ் ஷிப்பிங் வந்து தனியாக வந்துடுங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா இந்த டிசைன் எப்போதுமே இருக்குங்க. உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. ஜுவல் கலெக்ஷனோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நான் எல்லாமே போட்டிருப்பேன். நான் தெளிவாகவும் நான் சொல்லியிருப்பேங்க. நீங்கள் திரும்ப திரும்ப ப்ரைஸ் என்னென்னு கேட்குறீங்க. ஒரு சில டிசைனில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நான் சொல்லியிருக்க மாட்டேன். அதுக்கு மட்டும் ப்ரைஸ் என்னென்னு கேட்டுக்கிறேங்க. வீடியோவுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கூட கேட்குறேங்க. அதுக்கு கூட கொஞ்சம் பதில் சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்காம கமெண்ட் மட்டும் போட்டுட்டு போயிருங்க. கிவ்அவே கிஃப்ட்டுக்கு என்னென்னு பார்த்துடலாங்க. இந்த இயரிங் தாங்க. இது டெய்லி வேறு பயன்படுத்திக்கலாங்க. குழந்தைகளுக்கும் போட்டு விடலாம். காலேஜ் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாங்க. நம்மக்கிட்ட கஸ்டமர் எல்லாருமே எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி வேர் பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி இருந்தாவே போதுங்க, ரொம்ப கிராண்டாக வேணாம் அப்படின்லாம் கேட்குறாங்க. குட்டி காதாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. பெரிய சொனையாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிறுசு மாதிரி தெரியும். ஆனால் நேரில் பார்க்குற ரொம்ப அழகாக இருக்குங்க. என்னுடைய காதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இது குட்டி தோடு மாதிரி தெரியுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுங்க. இந்த இயரிங்கோட சேர்த்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிஃப்ட்டு கூட கொடுக்க போகிறேங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், அதையும் சொல்லிடுறேங்க. பார்ட்டி வேர் பயன்படுத்துறதுக்கு ஸ்டோன் இயரிங்க. ஃபுல்லாமே ஸ்டோனு தாங்க. ட்ராப்ஸில் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுவுமே அழகாக இருக்குது பாருங்கள். இது டெய்லி வேர் பயன்படுத்துறதுக்குலாம் முடியாதுங்க. ஒன்லி பார்ட்டி வேர் மட்டும்தான் பயன்படுத்த முடியுங்க. பார்ட்டிக்கு மட்டும் போயிட்டு வந்து கழட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வருங்க. டெய்லி வேரை பயன்படுத்தையில் சீக்கிரமாக அந்த எண்ணெயெல்லாம் இறங்குச்சுன்னா கல்லுலாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் இந்த மாதிரி ஒன்லி பார்ட்டிக்கு மட்டும் பயன்படுத்திட்டு நீங்கள் கழட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் கூட தாராளமாக வச்சுக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. இது ஃபுல்லாகவே ஒயிட்டு தாங்க. அதில் பார்த்திங்கன்னா பிங்கும் க்ரீன் இருந்ததுங்க. இது ஃபுல்லாமே ஒயிட்டு தான். சூப்பராக இருக்குங்க. டிசைன் எல்லாம் ஒரே டிசைன் தாங்க. ஆனால் ஸ்டோன் மட்டும் வேறுபடுங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா போதுங்க. இந்த டிசைன் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாங்க. ஐமண்ட் ஸ்டோனுக்கும் ஏடி ஸ்டோனுக்கும் ப்ரைஸ் வேறுபடுங்க. ஆனால் ஸ்டோனுக்கு எப்போதுமே ப்ரைஸ் தாங்க அதிகமாக தான் இருக்கும். பாருங்கள், கலெக்ஷன் எல்லாமே அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு டிசைனுக்கு பொறுத்து ப்ரைஸ் இருக்குதுங்க. இந்த டிசைன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்குதுங்க. சென்ட்ரல் மட்டும் பிங்க் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனில் பாருங்கள், பிங்க் க்ரீனு கொடுத்துருக்காங்க. இதுவுமே அழகாக இருக்குதுங்க. இதுலேயுமே பிங்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னுமே அழகாக இருக்குது. இதே மாடலில் மூக்குத்தி கூட இருக்குதுங்க. ப்ரைஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். கலர் ஸ்டோன் மட்டும் வேறுபடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்துருக்க இயரிங்கும் இதுக்கும் கொஞ்சம் வேறுபடுங்க. டிசைன் எல்லாம் வேறுபடுங்க. ஒரு கேள்வி கூட கேட்டுருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிவ்அவே கிஃப்ட்டில் கொடுத்துருக்கதில் டாப்ஸில் எத்தனை லீஃப் இருக்குதுங்க அதையும் சொல்லிடுங்க. டாப்ஸில் வந்து எண்ணிக்கையோடு இருக்கும் லீஃபு. இந்த டிசைனில் ஃபுல் ஒயிட்டு கூட இருக்குதுங்க. பார்ட்டி வேர் இயரிங்கில் பார்த்தீங்கன்னா 450 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குதுங்க. 700 வரைக்கும் இருக்குதுங்க. ஃபுல் ஸ்டோனும் இருக்குது, மல்டி கலர்லேயும் இருக்குதுங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி நீங்கள் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டிசைனுமே கிடைக்குங்க. மேடி ஃபினிஷிங்கில் ப்ரீமியம் குவாலிட்டிங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏடி ஸ்டோன் தாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 வருங்க. ப்ளஸ் ஷிப்பிங்கும் தனியாக வந்துடும். ஃபுல் ஏடி ஸ்டோன் தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எந்த ஒரு டிசைனுமே ஊருக்கு தகுந்த மாதிரி தாங்க வச்சுருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மதுரையாக எடுத்துக்கிட்டும், கோயம்புத்தூராக எடுத்துக்கிட்டும், சென்னையாக இருக்கட்டும், ஒரு கஸ்டமர் எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு அதிகமாக இருக்குங்க. டிசைன் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த டிசைன் பாருங்கள், எல்லா கஸ்டமருமே இது விரும்புகிறதுங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைனாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வேறு சேனலில் கூட பார்த்துட்டு கூட இந்த டிசைனை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக நம்மள்ட்ட இருந்ததாக கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க.
மதுரை பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஒவ்வொரு கலெக்ஷனுமே கிராண்டாக தான் பயன்படுத்துவாங்க. ரொம்ப அழகாகவும் இருக்கும் அவங்களுக்கு. இந்த ஜிமிக்கியில் பார்த்திங்கன்னா பீட்ஸ் இருக்குதுங்க. க்ரீன் கலர் பீட்ஸ் இருக்குது. நான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியலைங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350ங்க. ப்ளஸ் ஷிப்பிங் வந்து தனியாக வந்துடும். இந்த வீக் வேவே கிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா கேள்வி கூட கேட்டிருக்கேங்க. அதுலேருந்து பதில் சொல்லிடுங்க. என்ன பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. அதனால் வந்து இடையில தான் நான் சொல்லியிருக்கேன். கேள்வி கேட்டுட்டு வந்து நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.